வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நாங்க ஒரு சுவாரஸ்யமான அதே நேரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு சட்ட விடயத்தை பற்றி பார்க்க போறோம். அதுதான் மறுப்புச் சாட்சியம். சாதாரணமா நீதிமன்றத்துல நடக்கிற நடைமுறைக்கு இது ஒரு பெரிய விதிவிலக்கு. வாங்க இத பற்றி விரிவாக பார்ப்போம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கோ. நீங்க உங்களோட கேஸ்ல எல்லா சாட்சியத்தையும் கொடுத்து எல்லாம் முடிஞ்சது என்று இருக்கிறீங்க. உங்களோட கேஸ் க்ளோஸ். அப்ப பார்த்து எதிர்த்தரப்பு திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத ஒரு புது விஷயத்த கோர்ட்ல கொண்டு வந்தா என்ன செய்வீங்க? அதுக்கு பதிலடி கொடுக்க உங்களுக்கு கடைசி ஒரு சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா? சரி, இந்த மறுப்பு சாட்சியம் என்றதை முழுசா விளங்கிக்கிறதுக்கு நாங்க என்னென்ன பார்க்க போறோம்டா, முதல்ல சாட்சியத்துக்கான பொதுவான விதி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். பிறகு அதுக்கு விதிவிலக்கா வர இந்த மறுப்பு சாட்சியம்னா என்ன, குற்றவியல் சிவில் வழக்குகள்ல இது எப்படி பாவிக்கிறாங்க, கடைசியா இது எல்லாத்துக்கும் பின்னால இருக்கிற முக்கியமான கொள்கை என்னன்றதையும் பார்ப்போம். ஓகே, முதலாவது பகுதிக்குள்ள போவோம். சாட்சியத்துக்கான பொதுவான விதி. இதுதான் கோர்ட் நடைமுறைகளுக்கே அத்திவாரம். பொதுவான விதி என்ன சொல்லுதுண்டா, அது சிவில் கேஸா இருந்தாலும் சரி, கிரிமினல் கேஸா இருந்தாலும் சரி, ஒரு தரப்பினர் தங்களோட வழக்க முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கையில இருக்கிற எல்லா சாட்சியத்தையும் ஒண்டா முன்னுக்கு வைக்க வேணும். பாதி சாட்சியத்தை வச்சுட்டு பிறகு மீதியை வைக்கிறேன்னு சொல்ல முடியாது. உங்களோட கேஸ் முழுமையா இருக்க வேணும். இதுதான் ரோல். ஆனா சட்டத்துல எப்பவுமே சில சுவாரஸ்யமான விதிவிலக்குகள் இருக்கும் இல்லையா? அப்படித்தான் இந்த பொதுவான விதிக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்கு. அதுதான் மறுப்புச் சாட்சியம். எதிர்பாராத விஷயங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்கிறது என்பதுதான் இது. அப்ப இந்த மறுப்புச் சாட்சியம்டா என்ன? சிம்பிளா சொல்லப்போனா, எதிர்த்தரப்பு ஒரு புது விஷயத்த சொல்லும்போது அதை எதிர்க்கிறதுக்கோ அது பொய் என்று நிரூபிக்கிறதுக்கோ நீங்க கொடுக்குற சாட்சியம் தான் இது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உங்களோட கேஸ்ல நீங்க விட்ட குறைகளை நிரப்புறதுக்கே இல்ல, இது ஒரு தற்காப்பு மாதிரி தான். சரி, இப்ப நாங்க கிரிமினல் கேஸ்ல இந்த மறுப்புச் சாட்சியம் எப்படி வேலை செய்யுது என்று பார்ப்போம். இங்க ஒருத்தரோட சுதந்திரமே பணயத்துல இருக்கிறதால விதிகள் இன்னும் கொஞ்சம் கடுமையா இருக்கும். குற்றவியல் வழக்குகள்ல வழக்கு தொடுனர் தரப்பு நினைச்ச மாதிரி மறுப்புச் சாட்சியத்தை கொண்டு வர முடியாது. அதுக்கு ஜட்ஜோட அனுமதி கட்டாயம் வேணும். இது குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையில பிரிவு 200-223 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இது ஒரு உரிமை இல்ல, நீதிபதி கொடுக்கிற ஒரு சலுகை. அப்ப எந்தெந்த நேரத்துல நீதிபதி இந்த அனுமதியை கொடுக்க மாட்டார்? ஒன்னு, வழக்கு தொடுனர் தரப்பு தன்னோட கேஸ்ல விட்ட ஓட்டைகளை அடைக்கிறதுக்கு இதை பாவிக்க முடியாது. 2, அவங்க கேஸ்ல இருக்கிற ஒரு சந்தேகத்தை தங்களுக்கு சாதகமா தீர்க்கிறதுக்கும் பாவிக்க முடியாது. 3, அந்த சாட்சியத்தை அவங்க முதலிலேயே, அதாவது அவங்களோட பிரதான வழக்கிலேயே கொடுத்திருக்க வேணும். 4வது, ரொம்ப முக்கியமா, இது பிரதிவாதிக்கு ஒரு அநியாயமான ஷாக் கொடுக்கற மாதிரி இருக்கக்கூடாது. இதுக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு, குவீன் வி MS பெரேரா வழக்கு. அதுல கோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லிட்டது, வழக்கு தொடுனர் தரப்பு தன்னோட கேஸ்ல இருக்கிற ஒரு இடைவெளியை நிரப்புறதுக்காக மறுப்புச் சாட்சியம் அனுமதிக்கப்படக்கூடாது என்று. இது ஒரு முக்கியமான கொள்கை. ஓகே, கிரிமினல் கேஸ் பார்த்தாச்சு. இப்ப சிவில் வழக்குகள் பக்கம் வருவோம். இங்க நிலைமை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். மறுப்புச் சாட்சியத்தை அனுமதிக்கிறதுக்கு இன்னும் தெளிவான சில கட்டமைப்புகள் இருக்கு. சிவில் நடைமுறை சட்ட கோவையில, அதாவது CPCல பிரிவு 163-166 கீழே 2 முக்கியமான சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஒன்று, நிரூபிக்கிற பொறுப்பு 2 பேருக்கும் பிரிக்கப்படும் போது, அதாவது வாதி தன்னோட பாட்டை நிரூபிச்சுட்டு பிரதிவாதி நிரூபிக்க வேண்டியதை மறுக்கிற உரிமையை வச்சுக்கலாம். 2வது, நீதியின் நலனுக்காக கோர்ட்டுக்கு இது நியாயத்துக்கு தேவையென்று பட்டா எந்த ஸ்டேஜ்லையும் அனுமதிக்கலாம். சரி, கிரிமினல் பார்த்தோம், சிவில் பார்த்தோம். இது ரெண்டுக்கும் பொதுவான, இது எல்லாத்தையும் வழி நடத்துற ஒரு கொள்கை இருக்கு. அது என்ன? சிம்பிள். அதுதான் நியாயம் அல்லது ஃபேர்னஸ். இந்த கோட்பாட்டை வடிவமைச்ச சில முக்கியமான வழக்குகளை இப்ப பார்ப்போம். பாருங்க, குவீன் வி மெண்டிஸ் வழக்குல நீதிபதியோட தற்றுணிவு தான் முக்கியம் என்று கிரிமினல் கேஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி குவீன் வி MS பெரேரா கேஸ்ல ஒரு பலவீனமான கேஸை ஒட்டு போடுறதுக்கு இதை பாவிக்க கூடாது என்று தெளிவா சொல்லிட்டாங்க. சிவில் பக்கம் வந்தா சமாரகோன் வி பப்ளிக் ட்ரஸ்டி வழக்குல ஒரு பார்ட்டி எப்போ இந்த மறுப்புச் சாட்சியம் கொடுக்கிற உரிமையை ரிசர்வ் பண்ணலாம் என்று கூடிட்டு காட்டியிருக்கிறாங்க. அப்ப ஒரு நீதிபதி மறுப்புச் சாட்சியத்தை அனுமதிக்கலாமா வேணாமான்னு யோசிக்க அவர் மனசுக்குள்ள சில கேள்விகளை கேட்பார். இது எதிர்த்தரப்புக்கு ஒரு அநியாயமான ஆச்சரியத்தை கொடுக்குமா? அவங்களுக்கு ஏதாவது பாரபட்சத்தை உருவாக்குமா? நியாயமான ஒரு தீர்ப்புக்கு இது அவசியம்தானா? கிரிமினல் கேஸ் என்றால் நிரபராதி என்ற அனுமானத்தை இது பாதிக்குமா? இந்த கேள்விகளுக்கு பதில பொறுத்துதான் முடிவு இருக்கும். அப்ப இதுல இருக்கிற முக்கியமான சாரம் என்னண்டா, மறுப்புச் சாட்சியம் என்பது திடீர்னு ஒரு நியாயமற்ற ஆச்சரியங்களுக்கு எதிரான ஒரு கேடயம். ஆனா நீங்க உங்களோட கேஸ்ல விட்ட பிழைகளை சரி செய்யறதுக்கான ஒரு வாள் இல்ல. இந்த வித்தியாசத்தை சரியா வழங்கிக்கணும். சரி, இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி.
இந்த மறுப்பு சாட்சியம் கொடுக்கிற உரிமை என்பது உண்மைய கண்டுபிடிக்கிறதுக்கு கோர்ட்டுக்கு உதவுற ஒரு பாதுகாப்பா, இல்லாட்டி ஒரு வழக்கு முடிஞ்சா முடிஞ்சதுதான் என்ற ஒழுங்கான நடைமுறையில ஒரு விரிசலை ஏற்படுத்துற ஒரு விஷயமா? யோசிச்சு பாருங்கோ.